கடந்த வீடியோவில் வந்து நிறைய தெய்வங்கள்லாம் பார்த்துருப்பேங்க. தொடர்ந்து இந்த 2 வீடியோ இருக்கும். அதனால நீங்கள் கண்டினியூவாக அந்த ஆசிரம குருராஜர் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இடத்துல எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, நான் பாருங்க, அருமையான ஒரு அமைப்பு. நம்ம வெளியே பார்த்தோம் ராசிகளுக்கெல்லாம் சுவாமிகள் வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரே இதில் அப்படியே ஒரு மேலே பார்த்தோன்னா ரவுண்டாக கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஆன்மீக உணர்வு அப்படி தெரியுது. அதில் வந்து மேலே பார்த்தோன்னா நவகிரகங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை சுற்றி 12 ராசிகள், அதுக்கப்புறம் பார்த்தா தான் அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி வச்சிருக்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். இது 2வது வீடியோ. காலாதீஸ்வர சுவாமி நடுவில் உட்காச்சிருக்காங்க. இதை சுற்றி எல்லா சுவாமி இருக்கிறாங்க. சூரியன் சுற்றி புதன், சுக்கிரன், குரு, சனி, கேது, செவ்வாய், ராகு, சந்திரன் அப்படின்னு நவகிரகங்கள். இப்போ நீங்கள் இந்த நவகிரகத்தை சுற்றணும்னா இப்படி இதில் சுற்றலாம் இருக்குல்ல, இந்த வழியில் அப்படி சுற்றி எத்தனை சுற்றலாம். அடுத்தது பார்த்தா இது அவ்வளோ நட்சத்திரம் வச்சுருக்காங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா நட்சத்திரம். நான் ஏற்கனவே ராசியை பற்றி நிறைய காமிச்சிட்டேன். சாரி, இது வந்து ராசி. 12 ராசிகளுக்கான கோயிலில் சுவாமிகளை வச்சு அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ராசி எந்த ராசியோ அவங்க வந்து சுற்றலாம், மொத்தமாகவும் சுற்றலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்றா பார்த்தோம். அதனால் என்ன இந்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் காமிக்க முடியல. இந்த ரவுண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். மூலம் நட்சத்திரம், இதெல்லாம் நல்லா வணங்கி விடணும். பூராடம், உத்திராடம், திருவோணம் அப்படின்னு நிறைய. ஸோ நீங்கள் அந்த 12 ராசி வேணா அப்படி வெளியே அப்படியே ராசி சுற்றி விடலாம். நட்சத்திரம்னா அதுக்கு வெளியே சுற்றி விடலாம். நவகிரகம்னா இது உள்ள சுற்றி விடலாம். இப்படி வந்து ரவுண்ட் அமைப்பில் இந்த இதில் அழகாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். இந்த நட்சத்திரங்களை தான் சுற்றிட்டு இருக்கிறோம். மேலே ராசி, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தாலும் நவகிரகம். 9 நவகிரகம் வருது அங்கே இருக்குது. ராசி, அப்புறம் நட்சத்திரம். திருமங்கலம் பக்கத்தில் இருக்குது. அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சோன்னா அப்படியே பரணி, கார்த்திகை எல்லாமே எனக்கு தனித்தனியாக காமிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி, அது நேரில் வந்து பார்த்தா தான் அதனுடைய உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மிருகசீரிஷம் ராயரோட நட்சத்திரம், என் பையனோட நட்சத்திரமும் சந்தோஷம். ஸோ இப்படி இருக்குது. திருவாதிரை, புனர்பூசம், ஏற்கனவே நம்ம இப்போ கடந்த பதிவில் வெளியே பார்த்தோம். அப்படி ஒன்றா வச்சுருந்தாங்க இல்லையா. இது வந்து ஒரு அமைப்பாக வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சுற்றலாம். இது வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம சயின்ஸ் படியும் பார்க்கணும். என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்த சுற்றும் பொழுது நம்ம உடலுக்கும் நல்லது இல்லையா, ஒரு எக்ஸசைஸ், மனசுக்கு நல்லது, சுத்தமாகும், இறை உணர்வு வரும், நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும். இப்படி வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் பார்த்தோன்னா பாருங்க, நான் போன பதிவில் பார்த்தோம். அடுத்ததுலாம் நம்ம சாய்பாபாலாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த கோபுரங்கள்லாம் தெரியுது. இனி பார்க்கணுன்னு நிறைய இருக்குது. எனக்கு இந்த வீடியோலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு தாரேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறத விட நீங்கள் இந்த ஒரு இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி தான். இப்படி ஒரு இடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரியக்கு தான் அந்த வீடியோ போட்டுக்கன்னு தவிர எல்லாத்தையும் முழுமையாக என்னால் காமிக்க முடியல. எல்லாரும் வந்து இங்கே நேரில் வரணும். இனி அடுத்த ஸ்தலத்துக்கு போவோம். இங்கேருந்து இப்படி வெளியே போகணும். 34 to 38 தான் இப்போ தரிசனம் பண்ணியிருக்கோம். 34 to 83 நம்ம அவ்வளோ தெய்வங்கள் இருந்தாங்க இல்லையா. அடுத்தது 84 இப்படி போகணும். நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்க. வெளியே இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 12 ராசி, 9 நவகிரகங்கள் 9, ராசி 12, நட்சத்திரம் 27 சொல்லிட்டு ரவுண்டாக அமைச்சிருக்காங்க. உங்களை சுற்றி மொத்தமாகவும் வெளியேந்து சுற்றி தரிசனம் பண்ணலாம். அடுத்த 84வது இடத்துக்கு போவோம். அடுத்த தெய்வம் வந்து நான் பாருங்க, ஸ்ரீ அஷ்டதச பூஜ ஆதி துர்கா.
தசபுஜ புஜ அப்படி புஜங்கிறது அந்த கை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 10 கைகள் கொண்ட துர்கா தேவி. அழகா இருக்கு. இந்த காலையிலேயே நாங்க வந்தனால ஒரு 9, 8:30, 8:45 உள்ள வந்துட்டோம். இப்ப வந்து மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் கிட்ட. வெயில் அவ்வளவா இல்லை, ரம்யமா இருக்குது. சில இடங்கள் ஓப்பன்ல இருக்கும், சில இடங்கள் வந்து உள்ளே உட்காந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கும், வெளியே உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கால பைரவர். அதன் பிறகு பார்த்தோன்னா ஸ்ரீ ராமானுஜர் அங்கே வந்து தனியாக பார்த்தோம். இங்கே தனியாட்டே அவருக்கு வந்து ஒரு கர்ப்பகிரகத்தில் வைக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ராமானுஜர். அதான் சொல்லணும்ல, எல்லா சுவாமிகளையும் வச்சிருக்கிறாங்க. நம்ம எந்த சுவாமியை வேணும்னு நினைச்சாலும் இங்கேயே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா அடுத்தது மகாலட்சுமி. மகாலட்சுமி தசபுஜ ஆதி மகாலட்சுமி. அங்க துர்க்கையை பார்த்தோம், இங்க மகாலட்சுமி பார்க்கும். 10 கரங்களோட 10 கைகள். இப்படி அடுத்து பார்த்தோன்னா இங்க குட்டி குட்டியாட்டு சன்னிதானம் கட்டி வச்சிருக்காங்க. வேதவியாசர், கிருதாசி, அகஸ்தியா லோபமுத்ரா. அகஸ்தியா லோபமுத்ரா. அகஸ்தியருக்குன்னே நிறைய கோயில்கள் இருக்குது. வசிஷ்டர், அருந்ததி. வா, நாகம். நமக்கு நாகத்தை பார்த்தா எல்லாருக்குமே பாம்பென்றால் படை நடக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பயமா இருந்தாலும் கூட ஒரு உணர்வு வருது. படம் எடுக்கும் போது கூட அது படம் எடுத்துட்டு இருக்குது, நான் படம் எடுக்கும் போது கூட எனக்கு ஒரு உணர்வு வருது. ரொம்ப அருமையான இடம். உண்மையில அந்த ஆன்மீக உணர்வுங்கிறது அந்தந்த இடத்துக்கு வந்து அவங்கவுங்க கண்களால பார்த்து மனதால நிறையும் பொழுதுதான் அதை புரியுமே தவிர, இந்த வீடியோ போடுறது, படம் போடுறது இதெல்லாம் காமிக்கல ரொம்ப புரியாது. இது வந்து ஒரு முன்னோட்டம், இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தகவல் தெரிவிக்கிறதான் தவிர. இது வந்து பார்த்தோன்னா கௌசிகர் மேனகை. அடுத்தது சுகபிரம்மம் நீலாரி தேவி. நான் எதுக்குன்னு வெறுமனே அந்த சாமியை காமிச்சிட்டு போவதோட என்னன்னா பேர்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். பிறகு பூலம்மா தேவி. ஸோ நேரடியாக நீங்கள் இங்கே வரும்பொழுது அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஏதோ இந்த டூருக்கு வர மாதிரிலாம் வராதிங்க. வாங்க, 50 பேர் 60 பேர் கூட வாங்க. ஆனால் தனிமையில அப்படியே ஒன்றா பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அப்படியே அமைதியாக தியானம் பண்ணுங்க. சிலவங்களுக்கு பெருமாள் முன்னாடி உட்காரணும், சிலவங்களுக்கு சிவனுக்கு முன்னாடி உட்காரணும், சிலவங்களுக்கு முருகருக்கு முன்னாடி உட்காரணும், சிலவங்களுக்கு ராகவேந்திர, வள்ளலார், சாய்பாபா இப்படி இருக்கும். ஸோ எல்லா சுவாமியும் தரிசித்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உட்காரலான்னு, அந்த இடத்துல உட்காந்து அமைதியா தியானம் பண்ணுங்க. ஒரு நாள் முழுவதும் கழிச்சுக்கோங்க. நான் பாருங்க, ஸ்ரீ ரமண மகரிஷி அங்க பார்ப்போம். காஞ்சி மகா பெரியவர், சாரதா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், மகா அவதார பாபாஜி, ஸ்ரீ ஆதிசங்கரர், இவ்வளவு மகான்கள் இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்து அழகா தியானம் பண்ணலாம். எல்லாரும் பக்தர்கள், நிறைய பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மகான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இருக்கிறாரு பாருங்க, சாய் பாபா, பாபாஜி. இது எல்லாமே மகான்கள் நிறைந்த இந்த கட்டடங்கள். இந்த இடத்துல தியானம் அழகா பண்ணலாம். ஆராத்தி பார்ப்போம். இந்த இடம் ரொம்ப தியானத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி இந்த இருக்குது. உள்ள அப்படி போய் பார்த்துட்டு வரலாம். எல்லா இடமும் நீங்க சுத்தலாம். அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா முதல்லயே, நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் எடுத்துக்கலாம், நல்ல நடைபயிற்சியும் எடுத்துக்கலாம், நல்ல ஆன்மீக உணர்வு எடுத்துக்கலாம், நல்ல தியான உணர்வு எடுத்துக்கலாம். அதாவது சுவாமி வழிபடுபவர்களுக்கு பல விதமா இருப்பாங்க. சிலவங்க எந்த இடத்துல இருந்தாலும் தியானத்திலே இறைவனை வணங்குவாங்க. சிலவங்க உருவ வழிபாடை பார்த்து பார்த்து ரசிச்சு கண்ணீர் விட்டு அந்த பக்தியை வளர்ப்பாங்க. அப்படி எல்லா அம்சங்களும் இந்த இடத்துல இருக்குது. எந்த பக்தர்களுக்கும் இங்க வந்தா இல்ல சரி எனக்கு இந்த இடத்துல வந்து அவர் தியானம் பண்ண முடியலையப்பா, ஒரு நல்ல ஒரு சுவாமி, இவ்வளவு சுவாமிகளை பார்க்கணும்னு நினைச்சோம் முடியலையப்பா, அப்படிலாம் வந்து குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு வரையும் வச்சிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்புறம் அங்க வந்து வைகை, பொன்னி, காவேரி, சிந்து நதிகளெல்லாம் அமைச்சு சுவாமிகள் இருக்காங்க இல்லையா. நர்மதை, சரஸ்வதி, கோதாவரி, யமுனை, கங்கை,
கங்கை வரை போனாங்க. இங்கே இந்த உட்காந்துலாம் அனந்தபுரம் இந்த இடம் வந்து ரொம்ப அம்சமா இருக்கு. இங்க பாப்பாவுக்கு முன்னாடி உட்காந்தா அந்த பக்கம் ஆதிசங்கர்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் நதிகளுடைய சுவாமிகள், அப்புறம் திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசர். இந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவங்க பண்ணலாம், அருமையா இருக்கும். அடுத்தது ஸ்தலத்துக்கு போகும் 105. ஏன்னா நம்ம நிறைய தெய்வங்கள் கவுண்ட் பண்ணாமல் வரனால அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. ஆஹா, நம்ம வெளியே பார்த்தோமே அப்ப ராகவேந்திரரை தனியா கோவில் மாதிரி வைக்கலையே நினைச்சேன். அழகா கும்பம்லாம் வச்சு நான் உட்காந்துருக்காரு பாருங்க, ஸ்ரீ ராகவேந்திரர். பிருந்தாவனம் மாதிரி, பிருந்தாவனத்துக்கு முன்னாடி அம்சமா உட்காந்துருக்காரு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கிறாரு பாருங்க, அழகா இருக்காரு. எனக்கு அவரை பார்த்தாலே கொஞ்சம் மகிழ்வேன். குமரி மந்திராலயத்துல அவர் மேல எப்படி எப்படிலாம் என்னுடைய விரலை வச்சு அவரை தொட்டு மகிழ்ந்தனும், அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. மிருத்திகா பிருந்தாவனமா இருக்கட்டும், சிலாருமா இருக்கும், அப்படி இருந்த இடம். ராகவேந்திரர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. எல்லா மகான்களும் இங்கதான் இருக்காரு. நான் சொன்ன மாதிரி சாய்பாபா எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ராகவேந்திரர் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல துளசி மாடம், எல்லாம் அழகா இருக்கு பாருங்க ராகவேந்திரர். அடுத்தது சுவாமி ஐயப்பன். அப்பா எனக்கு ஐயப்பரை பார்க்கணும் பாப்பா, மலைக்கு போக முடியாது, என்ன வாங்கங்க. எதுக்குன்னா எல்லாமே ஒரே இடத்தில் அப்படி சொல்லுவோம் இல்லையா, தனித்தனியா போகணும் அவசியம் கிடையாது. நான் தான் சொல்றேன், எல்லாத்தையும் சுவாமியை நினைச்சுக்கிட்டு ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இந்த நம்பர் போட்டிருக்காங்களா அதை அப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு எங்க உட்காரணுமோ அங்க உட்கார்ந்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் ராதை, கிருஷ்ணர் சன்னதி பார்க்கணும் இல்லையா, இங்கே வெளியே நிறைய சுவாமி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, மன்மதன் ரதி. இந்த பக்கம் பார்த்தோம்னா பக்த மீரா, கிருஷ்ணருடைய தீவிர பக்தை இல்லையா மீரா, அதை கூட வச்சிருக்காங்க பாருங்க விளாட்டு. அதாவது வெறும் சிலையை வச்சுட்டு அப்படி விடாம அதை அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஸ்ரீ நாரதர். இங்க பார்த்தோம்னா கிருஷ்ணர், ஸ்ரீ ராதை சன்னதி, புல்லாங்குழல் ஊதி கொண்டே இருக்கிறார் ராதை சன்னதி. அப்படியே வெளியே வந்தோம், கிருஷ்ணர் சன்னிதானத்தை பார்த்துக்கிட்டு வெளியே வரும் பொழுது இங்க இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். காமதேனு பார்த்தீங்களா, ராகவேந்திரர் அந்த பக்கம் இருந்தாலே காமதேனு பக்கத்துல இருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல சாய்பாபா எல்லாம் பார்த்தோம். அந்த கடைசி காரணம் ராகவேந்திர சுவாமி வச்சிருந்தாங்க. காமதேனு இந்த பக்கத்துல இருக்குது. கல்பக விருஷம் பாருங்க, பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரர் பக்கத்துல யதார்த்தமா அமைஞ்சிருக்குது. அந்த காரணம்ல தான் ராகவேந்திரர் உட்கார்ந்துருக்காரு. நான் இப்போ வந்து அதுல கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்ரீ பூர்ணபோத மந்திரத்தை சொல்லிட்டு தான் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணணும். அதனால நீங்க வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரேன். இது வந்து ஸ்ரீ இந்திரன், ஸ்ரீ இந்திராணி. 600 தெய்வங்கள் இங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உருவத்தோட, அப்புறம் நீங்க நினைச்சு பாருங்க எங்கெங்க சுவாமிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பாக சொல்றேன், இது ஒரு நாள்ல பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, இது பல நாள் விஷயம். ஆஹா, அங்க பாருங்க சன்னிதானத்தை எங்க வர போகுது பாருங்க, எவ்வளவு அழகா பிளானா கட்டிருக்காங்க பாருங்க. இதை உட்காந்து டிசைன் பண்ணதே ஒரு பெரிய வேலைங்க. நம்ம ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணவே எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா. ஒரு கோயிலுக்குள்ள இத்தனை கோயில்கள் பாருங்க. அது மாதிரி இந்த மாதிரி இதை பற்றி இந்த இவ்வளவு சுவாமியும் அங்க வரை போய் சுத்தி வரணும். உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அநேகமா இது 3வது வீடியோவும் போகுமான்னு தெரியல. இங்க என்னென்ன சுவாமிகள் இருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல சித்திரகுப்தர், யம தர்மராஜா, பாவ கணக்குலாம் எழுதுவாங்க இல்லையா, எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் அது வந்து உருவ வழிபாடாடு இந்து மத சம்பிரதாயப்படி கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாம் ஒரு பேஸ் தான். நீங்க வந்து ஆழமா இதை உணரணும்னா அந்த இடத்துக்கு நீங்க வரணும். பகீரதன், பிருந்தா தேவி, இங்கெல்லாம் வந்துட்டோன்னா நீங்க ஒவ்வொரு சாமிகிட்டயா நின்று வேண்டுதெல்லாம் வைக்கணும் அவசியமே இல்லை. ஒரு மந்திரமோ, ஒரு காயத்ரி மந்திரமோ,
உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை நினைச்சுக்கிட்டு எல்லா சுவாமியும் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க உட்காரணும், மனசு இந்த இடத்துல எனக்கு லைத்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்துடலாம். அகப்பெயர் அகல்யா, இது 2 சுவாமி இருக்காங்க பாருங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறாங்க. பூனை கண்ணர், புஷ்பகலா, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு உருவம் வச்சு நிறைய வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா சுவாமியும் ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே சுற்றி வாங்க. சுற்றி வரும் பொழுது கடைசியில் உங்களுக்கு மனசு எங்கே லைத்ததோ அந்த இடத்துல அப்படியே தியானத்தில் இருந்து உங்கள் வேண்டுதல்களை அப்படியே வச்சுட்டு நடங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி உள்ள எல்லா இறை சக்திகளும் உங்களுடைய நேர் எண்ணம், அதாவது நான் எப்பவுமே சொன்னதான் பாசிட்டிவ் எண்ணம் சொல்லணும், நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது. பாசிட்டிவ் எண்ணத்தோடு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணம் தான் இறைவன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஆனால் அதை இந்த மாதிரி ஸ்தலத்தில் உட்கார்ந்து செய்யும் பொழுது இன்னும் ஒரு புனிதமாகும். ஒரு தொந்தரவு இல்லாமல் அமைதியாக இருந்து தியானம் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்தா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், முதலே சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால. பதஞ்சலி, வால்மீகி, வசந்தா தேவி, ஜமதக்னி, ரேணுகா தேவி, அத்ரி, அனுஷயா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேர்லாம். சுவாமிகளெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். கௌதமர், அகலிகை, சிலவங்க இடத்துல பார்த்துருப்பாங்க. நான்லாம் இப்போ தான் புதுசாக நிறைய சுவாமிகள் பேரெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உருவ வழிபாடாட்டு நம்ம இப்போ தான் பார்க்குறேன். அப்படி நம்ம சுற்றி போகணும். இதாக இருக்குது நான் போட்டிருக்கங்கள 136 முடிஞ்சோடனே அடுத்த 143 146. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு அந்த விளையாட்டு வந்தோம், அதெல்லாம் பார்த்தோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சிவசுவாமி சிவனை கும்பிட்டுக்கிட்டு வெளியே வரும்போது சண்டேஸ்வரர்லாம் இருப்பாங்க இல்லையா சில கோயிலில். அப்போ ஒரு சின்ன சின்ன சன்னிதானம் வச்சுருப்போம், கைத்தட்டி அப்படி வழிபட்டுருப்போம். அதே மாதிரி குட்டி 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 சன்னிதானங்களாக இந்த இதில் வச்சுருக்குறாங்க. அதாவது சுவாமியை வெட்ட வெளியில் வைக்காம எல்லாத்துக்கும் ஒரு கூடாரம் அமைச்சு கொடுத்து வைக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக பாருங்கள். கோபுரம்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க. இது வந்து வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நேரில் பார்க்கும்போது ரொம்ப இருக்குது. கலசம்லாம் வச்சு எல்லா கோபுரத்துக்கும் கலசம் வச்சு. ஆமாம், இங்கெல்லாம் இன்னும் இருக்குது, இனிதான் போகணும். இந்த இடம் இன்னும் பார்க்கல, உள்ள என்ன சுவாமி இருக்குன்னு தெரியல. இனி அடுத்தது அந்த பக்கம் போவோம். நான் சொன்ன மாதிரி இந்த ராகவேந்திரருக்கு முன்னாடி போய் உட்காந்து குரு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன். வாங்க. எல்லா சன்னிதானத்தையும் சுற்றிட்டு வந்தோம் இல்லையா. வந்த இடத்துல இங்கே பார்த்தோம்னா சீதா, ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் சன்னிதானம் இருக்குது. வெங்கடாஜலபதியை பார்த்தோம், கிருஷ்ணரை பார்த்தோம், நமச்சிவாயத்தை பார்த்தோம். இப்போ ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதா, ஸ்ரீமூல ராம விஜயதே. ராமரை சுற்றி தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு ராகவேந்திரர். அழகா இருக்கிறாரு ராமர். ஸ்ரீ ஜெயன், ஸ்ரீ விஜயன், ஜெயன், விஜயன். ராமர் இருந்தாலே பக்கத்துல யாரு இருப்பா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த மந்திரத்தை இவருக்கு முன்னாடி படிக்கணும். ஆஞ்சநேயர் ரொம்ப குஷி ஆயிடுவாரு. அவர்கிட்ட படிச்சா ராமர் அதை விட குஷி ஆயிடுவாரு. ஸோ யார்கிட்ட எதை சொன்னா கிடைக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸ்ரீ ஹரிச்சந்திரா. ஸோ ராமருடைய சன்னிதானம் அழகா இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம ராகவேந்திர சாய்பாபா பார்த்தோம். ராகவேந்திர பக்கத்துல போய் உட்காந்து கொஞ்ச நேரம், எனக்கு வந்து ஸ்லோகங்கள் ராகவேந்திர ஸ்லோகம் தான் தெரியும், வேற எந்த ஸ்லோகம் ரொம்ப தெரியாது. ஏன்னா நம்ம அதிலே இருந்தனால அவர்கிட்ட அந்த உட்காந்துக்கிட்டு எனக்கு மறுபடியும் ராகவேந்திரர்கிட்டே வந்துட்டேன். அதான் நான் சொன்னோம்ல, உங்களுக்கு என்ன சுவாமி பார்க்கணும் பாருங்க, கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்க, வேண்டுதலை வைங்க. எங்க உட்காந்து தியானம் பண்ணி ஏதாவது மந்திரங்கள் சொல்லணும், மனசால சொன்னாலே போதும், சத்தமா சொல்லணும் அவசியம் கூட இல்லை. ஸோ நான் அந்த இடத்துல உட்கார போறேன். நான் துளசி மாடம் இருக்கு, நல்லா இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து ஜபிக்க போகிறேன். நானும் என் மனைவி உட்காந்து தியானம் பண்ண போகிறோம். உங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறோம். பொழுது உள்ள கௌதம புத்தருங்கிறத ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இங்கே வச்சிருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா ஸ்ரீ காகபுஜண்டர் பகுலாதேவி. கொஞ்சம் அந்த வெளியே வெயில் இருக்குது, உள்ள லைட் இல்லாதனால ரொம்ப விக்கிரகங்கள் வந்து ரொம்ப
கிளாரிட்டியாக தெரியல. அதனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். மதுரை வந்து ரொம்ப தூரம் கிடையாது. மதுரைக்கு வந்துட்டாலே பக்கத்தில் இருக்குது. ஆகா, அனைத்து தெய்வங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லும் மாதிரி எம்மதமும் சம்மதம். இங்கே பாருங்க, ஏசுநாதர் ஜீசஸையும் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி அங்கே புத்தரில் ஆரம்பிச்சு அப்படிங்க ஏசுநாதர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து சத்தியயுக சிருஷ்டி கோயில் முக்தி ஆலயம். அன்னதானத்துக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்கலான்னு போட்டிருக்கிறாங்க. வந்தோன்னா இப்படி நேரம் வந்தோன்னா இங்கே வந்து கருப்பண்ண சுவாமி எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்க முன்னாடி கருப்பண்ண சுவாமி அங்கே ஒரு உட்கார்ந்துட்டு தான் அழகர் வந்து ஆற்றுல இறங்குவாங்க. நம்ம மதுரையில் பார்த்துருப்பேங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த கருப்பண்ண சுவாமி தான் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் சொன்னோம்ல, எல்லா சுவாமிகளும் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆலய சாட்சி. நன்றியுடன் மணிகண்டன்.